அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிக்நேம் ஆஃப் ரிவர்ஸ், ஆறுகளின் சிறப்பு பெயர்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரயில்வே ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபியில் ரிவர்ஸை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஒரு சீரீஸ் வந்து ரிவர்ஸ் வச்சே பார்க்க போகிறோம். ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ரிவர்ஸ் இந்தியாவில் இருக்குது அப்படின்றது ஒரு சீரீஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்க ரிவர் ப்ராஜெக்ட், டேம்ஸு எங்கெல்லாம் இருக்குது, என்ன நேமில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட மற்ற டீட்டெயில்ஸு, சரிங்களா, லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்தடுத்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபி ஸ்டாட்டிக் ஜிகேயில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிக்நேம் ஆஃப் ரிவர்ஸ், ஆறுகளின் சிறப்பு பெயர்கள். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இண்டஸ் ரிவர். இண்டஸ் ரிவர்னாலே நமக்கு தெரிஞ்ச பேர் தான் சிந்து நதின்னு சொல்கிறோம், சரிங்களா. இண்டஸ் ரிவர், இந்த சிந்து நதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பிரியும். சீலம், சீனாப், ராவி, சட்லஜ், அதுக்கப்புறம் பியாஸ் அப்படின்ட்டு 5 நதியாக பிரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பாயிற இடத்துக்கு பேர் பஞ்சாப் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. பஞ்சாப். ஆப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமவெளின்னு அர்த்தம், சரிங்களா. கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட பகுதியை தோ ஆப்புன்னு சொல்லுவாங்க. 2 நதிகளுக்கு இடைப்பட்டதுனால தோ. பாஞ்ச் அப்படின்னா 5ன்னு அர்த்தம், சரிங்களா. இந்த நதி பாயிற இடத்த பஞ்சாப்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். சரி, அடுத்தது காகர் ரிவர், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய காகர் ரிவர். இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டெட் ரிவர், இறந்த நதி அப்படின்னு சொல்கிறோம். டெட் ரிவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மறைந்து போனன்னு அர்த்தம், சரிங்களா, அல்லது மறைந்து வருகின்ற அப்படின்னு அர்த்தம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாலாறு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பாலாறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே வருது, சரிங்களா. இப்போ டெட் ரிவர்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா காக்கர் ரிவர், ராஜஸ்தான். அடுத்தது உம்காமட் நதி, சரிங்களா. உம்காமட் நதி இது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் ரிவர். அதில் பார்த்தோம் அப்படின்னா அடியில் இருக்கிறது எல்லாமே தெரியும், அந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக வாட்டர் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தெளிந்த நதி அல்லது டிரான்ஸ்பரண்ட் ரிவர். அடுத்த கொஸ்டின் பிரம்மபுத்திரா நதி. பிரம்மபுத்திராவுக்கு நிறைய இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து தருவோம். ரெட் ரிவர், சிவப்பு நதி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திபெத்தில் இதோட பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எர்லாங் சாங்போ. சாங்போ, சரிங்களா, சாங்போ. திபெத்தில் சாங்போ அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மபுத்திரா திபெத்தை விட்டு வெளியே வருது. அடுத்து அருணாச்சல் பிரதேசில் உள்ள வர்றப்ப என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா திகாங் நதி அல்லது சியாங். சியாங் அல்லது திகாங் அப்படின்னு அருணாச்சல பிரதேசில் இதோட பெயர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசாமில் இதோட பெயர் லூயித் அல்லது திலாங் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. திலாவோ, திலாவோ அப்படின்றது அந்த ஹிந்தி வேர்டு, அசாமிஸு திலாங், சரிங்களா. தூயித் அல்லது திலாங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பிரம்மபுத்திராவை பொறுத்தளவு சிவப்பு நதி அப்படின்னாலும் பிரம்மபுத்திரா தான். இது திபெத்தில் இதோட பேர் சாங்போ, அருணாச்சல் பிரதேசில் திகாங் அல்லது சியாங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லூயித்தார் திலாவோ, சரிங்களா. அடுத்தது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உங்களுக்கு இந்த ரெட் கலரில் தெரியுதா அந்த இடம் ஃபுல்லாக, அதனால தான் இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு நதி, சரியா, ரெட் ரிவர். சரி, அடுத்தது சாரதா ரிவர், சரிங்களா. சாரதா நதின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காளி அல்லது மகா காளி ரிவர் அப்படின்னு சொல்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரதா ரிவர், சரிங்களா. காளி அல்லது மகா காளி ஆறு. அடுத்து கோசி ரிவர். கோசி ஆறு சாரா ஆஃப் பீகார். அடிக்கடி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளப்பெருக்கு எடுத்து பீகாருக்கு பெரிய சேதத்தை உருவாக்கும். அதனால தான் அதுக்கு பேரே என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரா ஆஃப் பீகார். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோசி. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சாரோஸா பார்ப்போம். மகாநதி ரிவர். மகாநதி எங்கே பாயுது அப்படின்னா ஒடிசா. ஒடிசாவின் துயரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி. அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா வந்து பார்த்தீங்கன்னா அசாமின் துயரம், சரிங்களா. அசாமோட சாரா ஆஃப் அசாம் பிரம்மபுத்திரா. அடுத்து தாமோதர். தாமோதர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்ட கொஸ்டின், சாரா ஆஃப் வெஸ்ட் பெங்கால். மேற்கு வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமோதர் நதி. தாமோதர் நதி மேற்கு வங்காளத்தை தாண்டி ஜார்க்கண்ட் மாநிலத்தோட வெஸ்ட் சைடு மேற்கு பக்கமும் பாயும். அதனால தாமோதர் நதிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேற்கு ஜார்க்கண்டின் துயரம், சரிங்களா. சாரா ஆஃப் வெஸ்ட் ஜார்க்கண்ட். அடுத்தது ஆறுகளின் துயரம், ரிவர் ஆஃப் சாரோஸ் அப்படின்னு யாரை தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமோதர். இப்போ தாமோதருக்கு 3 நிக்நேம் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா சாரோ ஆஃப் வெஸ்ட் பெங்கால்,
சாரோ ஆஃப் வெஸ்ட் ஜார்க்கண்டு, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆஃப் ஜாரோ. சரிங்களா, ரிவர்ஸ் ஆஃப் சாரோஸ். ஆறுகளின் துயரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமோதர் நதி. அதுக்கப்புறம் தோனி ரிவர். தோனி ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பாயக்கூடியது. சரிங்களா, கர்நாடகாவின் துயரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோனி ரிவர், சாரோ ஆஃப் கர்நாடகா. சரி, அடுத்து சோன் ஆறு, மத்திய பிரதேசில் பாயக்கூடிய ஆறு. சரிங்களா, சாரோ ஆஃப் மத்திய பிரதேஷ். சரியா, மத்திய பிரதேசில் சோன் பப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸ், அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோன் ரிவர், சாரோ ஆஃப் மத்திய பிரதேஷ். அடுத்து புத்தமேரு ஆறு, ஆந்திர பிரதேஷ். மேருனா மலைன்னு அர்த்தம், மலைகளுக்கு இடையே பாயக்கூடிய நதி. புத்தமேரு சாரோ ஆஃப் ஆந்திர பிரதேஷ், ஆந்திர பிரதேசத்தின் துயரம் என்று அழைக்கப்படுவது. அதுக்கப்புறம் ஸ்வான் ரிவர். ஸ்வான் ரிவர்னா சாரோ ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேசத்தோட துயரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வான். சரிங்களா, புரியுதா? ஹிமாச்சல் பிரதேஷ் சைனாவுக்கு பக்கத்தில் இருக்குது. யுவான் சுவாங்க ஞாபகம் வச்சுங்க. ஸ்வான், ஸ்வான் ஹிமாச்சல் பிரதேஷ். சரிங்களா, ஸ்வான் ஹிமாச்சல் பிரதேஷ். சரி, அடுத்தது கோதாவரி ஆறு, விருத்த கங்கா அப்படின்னு அழைக்கிறோம். சரிங்களா, அப்படி இல்லை அப்படின்னா தக்ஷின் கங்கா, தக்ஷின் கங்கா அல்லது விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் நதி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோதாவரி ஆறு. சரியா, அதுக்கப்புறம் காவேரி. காவேரிக்கு ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் கங்கை, கேங்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. சரிங்களா, தென்னிந்தியாவின் கங்கை நதி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காவேரி. வேற அர்த்த கங்கா. சரிங்களா, ஆர்த்த கங்கா. காவேரி யாருக்கு இன்னொரு பேர் ஆர்த்த கங்கா. சரியா, ரெண்டு பேர் ஞாபகம் வச்சுங்க, தென்னிந்தியாவின் கங்கை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்த்த கங்கா. கோதாவரி வந்து பார்த்தீங்கன்னா விருத்த கங்கா, தக்ஷின் கங்கா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்த்த கங்கா, தென்னிந்தியாவின் கங்கை. சரி, அடுத்தது லூனி ஆறு. லூனி ஆறு லவணகிரி. சான்ஸ்கிரிட்ல லவணகிரி, லவணவாரின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லவணவாரி, உப்புன்னு அர்த்தம். சரிங்களா, சால்ட்டுன்னு அர்த்தம். இப்போ லூனி ஆறு சால்ட் ரிவர், உப்பு நதி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமுனா ரிவர். யமுனை வந்து பார்த்தீங்கன்னா சூரியனின் மகள், டாட்டர் ஆஃப் சன் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யமுனை ஆறு. கங்கை ஆறின் மிகப்பெரிய துணை நதி. சரிங்களா, ட்ரிபியூட்டரிஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்காவில் இருக்கக்கூடிய ட்ரிபியூட்டரிஸ்லேயும் பெருசு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யமுனா ரிவர். சரி, நெக்ஸ்ட் லைஃப் லைன் ஆஃப் ஸ்டேட்ஸ், வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடிய நதிகள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் லைன் ஆஃப் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவோட வாழ்வாதாரத்தை தரக்கூடிய நதி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொய்னா ரிவர், கொய்னா ஆறு. சரிங்களா, மகாராஷ்டிரா கொய்னா, கொய்னா மகாராஷ்டிரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நர்மதா ரிவர், மத்திய பிரதேஷ். நர்மதா மத்திய பிரதேஷ். சரிங்களா, நர்மதா மத்திய பிரதேசில் பாயக்கூடியது, மத்திய பிரதேசத்தின் வாழ்வாதாரம். அப்புறம் கோவாவின் வாழ்வாதாரம் மாந்தோவி. சரிங்களா, மாந்தோவி ரிவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவாவின் வாழ்வாதாரம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறலாம் அப்படின்னா கோவா மான். சரிங்களா, மந்தோவி, கோவா மண், கோவா மண், கடற்கரை நிறையா இருக்கும், மண் அதிகமாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மந்தோவி. சரி, அடுத்தது தீஸ்தா ரிவர். தீஸ்தா ரிவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் லைன் ஆஃப் சிக்கிம். சிக்கிம் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா தீந்துருவோம். சரிங்களா, சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா தீந்துருவோம். தீஸ்தா ஆறு, சிக்கிம். அடுத்த பெரியாறு எல்லாத்துக்கும் தெரியும், கேரளாவின் வாழ்வாதாரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் ரிவர். சரி, அடுத்தது காவேரி ரிவர். காவேரி ஆறு கர்நாடகா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். லைஃப் லைன் ஆஃப் கர்நாடகா. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா வளமாக்குது. கர்நாடகாவின் வாழ்வாதாரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காவேரி ஆறு. அதுக்கப்புறம் மகாநதி ஆறு, ஒடிசா அண்டு சத்தீஸ்கர் ரெண்டு இடத்துலையுமே பாயுது. அதனால் ஒடிசா மற்றும் சத்தீஸ்கரின் வாழ்வாதாரம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி. அதுக்கப்புறம் பியாஸ் ஆறு. பியாஸ்ன்றது சிந்து நதியோட ஒரு கிளையாறு. லைஃப் லைன் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல பிரதேசத்தின் வாழ்வாதாரம் பியாஸ். சரிங்களா, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவான் சுவாங்க ஞாபகம் வச்சோம், ஸ்வான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியாஸ் ரிவர். ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. லைஃப் லைன் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் பியாஸ். சரிங்களா, சாரோ ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்வாங். அடுத்தது லைஃப் லைன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேசத்தின் வாழ்வாதாரம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோதாவரி. அதுக்கப்புறம் லைஃப் லைன் ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்தியாவின் வாழ்வாதாரம் காவேரி ஆறு. சரியா, தென்னிந்தியாவின் வாழ்வாதாரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காவேரி ஆறு. இப்போ லைஃப் லைனில் ஒரு 10
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக மற்றதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்நேம்ஸில் வந்து ஒரு 24. இது எல்லாத்தையுமே நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. இது கேட்கக்கூடிய ஏரியா. சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.